மூஞ்சிய சுருங்கி போன சுண்டக்கா மாதிரி வச்சுக்காத. வந்தவன் அவன் மூஞ்சிய சுருங்கிக்கிட்டு போயிடுவான். என்ன காலேஜோ என்ன படிப்போ எப்பா. அம்மா நான் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. காலேஜுக்கா? எதுக்குடி இப்போ? எனக்கு இன்னைக்கு பிராக்டிக்கல் கிளாஸ் இருக்கு. போலன்னா மார்க் கம்மியாயிடும். டேய், என்னடி என்னமோ தாண்டி குதிச்சுக்கிட்டு இருக்கா? உன்ன பொண்ணு பார்க்க வர்றாங்க. அவங்க வர்ற நேரத்துல நீ இல்லன்னா அப்புறம் என்னையவா சிங்காரிச்சு கொண்டு போய் நிறுத்துவாங்க. கிழவி, நான் ஒண்ணும் உங்ககிட்ட பேசல, எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மா இரேன். அம்மா நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சொன்னா புரிஞ்சுக்கடி, வீட்ல இரு. அம்மா ப்ளீஸ்மா, நான் போயே ஆகணும்மா. சாயந்தரம் தானே வராங்க, நான் 2 மணிக்குள்ள வந்துடுறேன். இத பாரு, நீ காலேஜ் அது இதுன்னு வர லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும்டி. அம்மா என்னம்மா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? அப்புறம் நான் இத்தனை நாள் படிச்ச படிப்பு வேஸ்ட் ஆயிடுமா? நான் போயிட்டு உடனே வந்துடுறேம்மா. எப்படியோ உன் விருப்பம் போல செய். தேங்க்ஸ்மா. பொறுப்பு இல்லாதவ காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறா. பொறுப்புள்ளவ சரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? எல்லா சாமானையும் எடுத்து வச்சுக்கிட்டு அசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? அம்மா நான் ஏதாவது ஒரு தாசு உதவி பண்ணணுமா? என்னடி நீ அப்படியே இருக்கிற? ட்ரெஸ்ஸை மாத்திக்கம்மா. மாத்திக்கிறேன். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், போய் உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். யாரு உங்க மாமியார் கூட தானே? ஆமா. காலமெல்லாம் அதைத்தானே செஞ்சுட்டு இருக்கேன். அண்ணே வணக்கண்ணே. என்ன பழனி, கரெக்டா 8 மணிக்கு வர? நேரத்துக்கு வர மாட்டியோ? என்ன வெள்ளைக்காரனா நீ? அட நீங்க வேற, காலையிலே வந்து பஸ் புடிச்சு ஓதப்பட்டு நெறிப்பட்டு வந்து சேர்றேன். நான் என்ன மணிக்கணக்கு பார்த்து வேலை செய்யறாளா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன எவ்வளவு காய்கறி பையில எடுத்து வைக்கிறீங்க? என்னப்பா மறந்துட்டியா? இன்னைக்கு வீட்டுல விசேஷம். சாயந்தரம் நிர்மலா பொண்ணு பார்க்க வராங்க. ஆமா ஆமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன லோடு அனுப்புற விஷயம் தானே? கற்பூரம் மாதிரி பிடிக்கிறியா? எங்க நம்மளோட வாசம் தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? அப்படியே சந்தடி சாக்குல அண்ணனை கழுதாங்கிறீங்க. ஐயா வாய் தவறி ஏதோ சொல்லிட்டேன், நீங்க ஏதோ சண்டை முட்டி விட்டுறாதீங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் போனோம். நீயும் செல்வமா பார்த்து அந்த லோட கரெக்டா அனுப்பிச்சு. எது பாண்டிச்சேரி லோடு தானே? அதெல்லாம் கரெக்டா அனுப்பிடுறேன், கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரி செல்வம், நான் இப்ப போறேன். நீ வேலை எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் சீக்கிரம் வந்து சேரு. சரி. என்னப்பா சொரத்தை இல்லாம சொல்ற? நிர்மலா கல்யாணத்துல என்னோட அபிப்பிராயம் எவ்வளவு முக்கியமோ உன்னோட அபிப்பிராயமும் அதே அளவுக்கு முக்கியம், புரியுதா? சரிண்ணே, நீங்க பார்த்து செய்யும்போது தப்பாவா செய்ய போறீங்க? சரி. டேய், இந்த மாதிரியெல்லாம் பட்டும் படாம பேசக்கூடாதுடா. நிர்மலா அப்பப்போ படப்படான்னு பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்கூடாது, மறந்துடணும். நீயும் நம்ம வீட்டுல ஒரு குடும்ப தலைவன் தான், அதை மறந்துடாத. சரி. சாமி புண்ணியத்துல இன்னைக்கு பொண்ணு பார்க்கறவங்களுக்கு நிர்மலாவை பிடிச்சி போய் சம்மதிச்சிட்டாங்கன்னா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ரெஸ்டே இருக்காது. அதெல்லாம் பாத்துக்கலாண்ணே. ரொம்ப நாளா மனசுல ஒரு ஆசைடா. நிர்மலா நம்ம வீட்டுல ஒரே பொண்ணு. அவ கல்யாணம் என் கல்யாணத்தை விட ரொம்ப கிராண்டா நடக்கணும். அவ கேக்குற நகை கொடுத்து புடவை எல்லாம் கொடுத்து பெரிய மண்டபம், நல்ல சமையல், அப்படி இப்படின்னு பேர் சொல்ற மாதிரி நடத்தணும்டா. அவ படபடன்னு பேசிடுவா, ஆனா நல்ல பொண்ணுதான்டா. எல்லாம் நல்லபடி செய்யலாண்ணே. நீங்க அவசரமா போனோம், பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு எங்க கூட சாவகாசமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க காய்கறி எடுத்துட்டு போனதான் அங்க அன்னைக்கு சமையல. கிளம்புங்க. சரி செல்வம், 12ஆம் நம்பர் கடையில இவன் பிச்சை இருப்பான், அவன்கிட்ட அந்த உருளைக்கிழங்கு மேட்டர் பேசிடு. அப்புறம் கல்லால இருக்கிற பணம் மணிக்கிட்ட கொடுத்துரு. சரிண்ணே. கிளம்பிட்டா? பழனி பழனி, எப்பா இந்த பாண்டிச்சேரியோட பார்த்து அனுப்பிச்சிருங்கப்பா. சரி சரி, நான் பார்த்து அனுப்பிடுறேன், நீங்க கிளம்புங்க. பண்ணினே, நான் போயிட்டு மணிகிட்ட பணத்தை கொடுக்க சொன்னாரு, கொடுத்துட்டு அப்படியே அந்த 12ஆம் நம்பர் கடையில பிச்சை கிட்ட உருளைக்கிழங்கு மேட்டர் பேசிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாங்க, லோடு அனுப்பணும். சரி.